Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கு நான் பண்ண சிக்கன் நகட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பிரெட் ஸ்லைஸு, ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை ஸ்பூன் oregano, கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, ரொம்ப நைஸாகவும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக எல்லாம் தெரிகிற மாதிரி கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை அழகாக நகட் ஷேப்புக்கு தட்டி வச்சுக்கிறேன். இதில் நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தூள் ரெண்டுமே சேர்க்குறனால உங்களுக்கு காரத்தை கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு போடுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நக்கட்ஸோட ஷேப்புக்கு நான் எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிறேன். இது குழந்தைங்க சாப்பிடும் போது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணல, சாப்பிடும் போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நான் எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டேன். இங்கே ஒரு பவுலில் பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் ஒரு அரை கப் மைதா எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேட்டராக கரைச்சிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட்டி இல்லாமல் க்ளீனாக கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நகட்ஸ் எடுத்து அந்த மைதா பேட்டரில் டிப் பண்ணி அப்படியே பிரெட் கிரம்ஸில் போட்டுருங்க. இப்போ பிரெட்டை எல்லா பக்கமும் கோட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். சீக்கிரமாக டக்குன்னு பண்ணிடலாம். இது நீங்கள் இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃபோக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மைதாலாம் கீழே வடிஞ்சிரும். உங்களுக்கு கரெக்டாக அதில் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நான் எல்லா நகட்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். வாங்க நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் நம்ம வச்சுருக்க நகட்ஸ் எல்லாத்தையும் மெதுவாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா சிக்கன் நல்லா வேகணும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு சூப்பராக கோல்டு கலரில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட நகட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.